Hey guys, welcome back. என் பேர் DJ Cave. இந்த வாரோட டாபிக் வந்து உங்களோட பிடிச்ச கண்ட்ரோலர் என்ன? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து டர்ன் டேபிள்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து எல்லா கண்ட்ரோலர்ஸ்லையும் நான் ப்ளே பண்ணுவேன். சிஸ்டம், கான்சோல், அது கண்ட்ரோலர்ஸ்னால் டிஜே சிஸ்டம், டிஜே கான்சோல். இது வந்து ஒரு கண்ட்ரோலர் டைப், போர்ட்டபிள் டைப்பாக இருக்கலாம், இல்லாட்டி பெரிய செட்டப், இந்த மாதிரி கிளப் செட்டப் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சே எனக்கு வந்து பயனியர் ரொம்ப பிடிக்கும், டெக்னிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மற்றபடி எனக்கு எல்லாம், அது என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரோலர்ஸ், எதாவது காமன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரோலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிடிக்கும். ஓகே, காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட், இந்த வீடியோ இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரோலர் என்ன, ஏன் அதை சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன் இந்த டாபிக் நான் பற்றி நான் இப்போ பேசுகிறேன்னா, எனக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது 2 டாப் வேர்ல்ட் லீடிங் பிராண்ட்ஸ், டிஜே எக்யூப்மெண்ட், டிஜே கண்ட்ரோல் பிராண்ட்ஸ் வந்து என்னை வந்து என்டோர்ஸ்மெண்ட்காக அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து 2 பேருமே வந்து எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து நம்ம பிராண்டை வந்து என்டோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேர் நான் என்னால் எடுக்க முடியாது இப்போது, ஏன்னா இன்னும் அந்த டீல் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கூட இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய வியூவர்ஸ் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு குவிக் கொஸ்டின், நான் வந்து ஒரு பிராண்டோட ஒர்க் பண்ணுன்னா அது என்ன பிராண்டாக இருக்கும், ஏன்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் எப்படி, எனக்கு இப்போ நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா, ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன்னா, முதல்ல வந்து அதோட சாஃப்ட்வேர், இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் இல்லைன்னா சரி, கண்டிப்பாக பென்ட்ரைவ்லையும் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா நம்மளுக்கு அது ஸ்மூத்தாக ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்மளால் அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேரோட ரெப்யூட்டேஷன், அதோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, ரெண்டாவது வந்து அந்த எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே, ஸோ நல்லா ரொம்ப ரெப்யூட்டடாக அந்த பிராண்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸாவது இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட். அதே சமயத்தில் எனக்கு வந்து சின்ன சின்ன போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறச்சு எக்யூப்மெண்ட் நல்லா பெருசாக இருந்தால் தான் எனக்கு அதோட கம்ஃபர்ட் இருக்கும், ஃபீலும் இருக்கும், அதே மாதிரி லுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கச்சு எனக்கு வந்து நான் எப்படி டெசிஷன் எடுக்க போகிறேன்னு நான் சில ஃபேக்டர்ஸ் வச்சு நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த பிராண்டு வந்து ரொம்ப ஒரு 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 ஸ்டைல் இருக்கணும், அதே மாதிரி எந்தெந்த டிஜேஸ் வந்து அந்த பிராண்டோட அசோசியேஷன் இருக்குது. ஸோ அப்ராடில் யூகே, லண்டன், ஜெர்மனி, யூரோப் அதெல்லாம் பார்க்குறச்ச அங்கே எந்த டிஜேஸ் வந்து அங்கே என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க ஸ்டைல் ஆஃப் மியூசிக், ஜானர் ஆஃப் மியூசிக், இதெல்லாம் பார்த்து அதால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் அந்த பிராண்டோட அட்டாச்மெண்ட் விற்கலாமா வேணாமான்னு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன. ஒரு டிஜேனா இப்போ எல்லாருக்கும் தெரியும் வந்து ஜஸ்ட் ஒரு கிளப் டிஜே, நைட் கிளப்பில் மட்டும் இல்லை, வெட்டிங்கில் மட்டும் இல்லை, ஆனால் சின்ன சின்ன செக்டர்ஸ்லேயும் இருக்கும். காலேஜ், ஸ்கூல், ப்ரைவேட் இவெண்ட்ஸ், ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், கார்ப்பரேட் இவெண்ட்ஸ், நிறைய இவெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு ஆல் இன் ஒன் சிஸ்டம், அஃபோர்டபுளாக என்ன சிஸ்டம் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறாங்களோ, எனக்கு அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ப்ளஸ் இப்போ நான் அந்த கம்பெனியோட பிராண்டிங் நான் எடுத்தேன்னா, அந்த கொலாபரேட் பண்ண ஆரம்பித்தேன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் யோசிப்பேன். கண்டிப்பாக இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இவ்வளோ நேரம் நான் பாசிட்டிவ்ஸ் தான் பேசியிருக்கேன். நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த கம்பெனி கூட நான் வந்து அசோசியேட் ஆகிட்டேன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்க்ளூசிவிட்டி கான்ட்ராக்ட் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா மற்ற டிஜே பிராண்ட்ஸ் இருக்குதுல்ல, அது வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது, பப்ளிக்காக யூஸ் பண்ண முடியாது, ப்ரமோட் பண்ண முடியாது, கொலாபரேட் பண்ண முடியாது. ஸோ உதாரணத்துக்கு நான் கிளப்பில் இருக்கேன்னா, நான் கிளப்பில் வந்து என்னோடய டெக்னிக்கல் ரைடர்னுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளப்புக்கு போகிறோம், எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, போகலாம், ஆனால் சில பேர் வந்து சில டிஜேஸ் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே கிளப்பே ஹையர் பண்ணி புக் பண்ணுவாங்க, நம்ம ஜஸ்ட்டு போய் வாசிட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கச்ச டெக்னிக்கல் ரைடரில் வந்து நான் வந்து இந்த கம்பெனியோட இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன், மற்ற பிராண்ட் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, சில சிட்டிஸ் டவுன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அங்கே அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் இல்லைன்னா அப்போது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்.
அதே மாதிரி நான் மறந்து தவிர நான் வந்து வேறு ஒரு எக்யூப்மெண்ட்டில் வந்து என் ஃப்ரெண்டு கொலாபரேட் என் டிஜே பண்ணிகிட்ருக்காங்க, இல்லாட்டி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லித்தர டைமில் வந்து யாராவது வீடியோ எடுத்து அது போட்டாங்கன்னா அப்போ அதில் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனால் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் என்னோடய டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு 1 வீக் டைம் எடுத்துங்க, பொறுமையாக யோசிங்க. பிராண்ட்ஸ்லாம் வந்து உங்களை வந்து அவசரப்படுத்துவாங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்கன்னு. ஸோ நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், 1 வீக் நான் டைம் கொடுத்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அப்படி எனக்கு ஒத்துக்கலைன்னா அடுத்த வருஷம் பார்க்கலாம். இந்த வருஷம் நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஃப்ரீயாக இருந்தால் இல்லை என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நான் எல்லா பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணி எல்லா பிராண்ட்ஸும் நான் நினச்ச மாதத்துக்கு நான் மாற்றி ஏன்னா எந்த கான்ட்ராக்டருக்கும் யார் கூடயும் எனக்கு கமிட்மெண்ட் இருக்காது. ஸோ எல்லா பிராண்ட்ஸையும் நான் வந்து என்ஜாய் பண்ணி பொம்மை மாதிரி விளையாடிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இவ்வளோ நாளாக நான் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஆக்சுவலி முன்னாடி வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு அசோசியேஷன் இருந்தது. அதை கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிது. நான் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட், பிராண்டோட அசோசியேஷன் இல்லைன்னா என்ன பெனிஃபிட்னா, வேறு கம்பெனி, அதாவது உங்களோட சிடி பிளேயர்ஸ், டர்ன் டேபிள்ஸ் வந்து வேறு பிராண்டாக இருக்கலாம், உங்களோட மிக்சர் வந்து இன்னொரு பிராண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடலாம். எல்லாம் ஒரே பிராண்ட் மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹெட்ஃபோன்ஸ் கூட நான் போடனா கூட யோசித்து அந்த பிராண்டில் ஹெட்ஃபோன்ஸ் தயாரிக்கலைன்னா அப்போ நான் வேறு பிராண்டில் இருக்க ஹெட்ஃபோன்ஸ் போடலாம். இல்லை அந்த பிராண்டில் வந்து ஏற்கனவே ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னா நான் அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த ஹெட்ஃபோன்ஸ் நல்லா இருந்தாலும் சரி, ஒரு வேளை அந்த ஹெட்ஃபோன்ஸ் நல்லா இல்லைனாலும் சரி, நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நெகட்டிவ்ஸ். ஓகே, ஸோ நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நான் முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணதில்லை. இவ்வளோ நாள் வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் தான் போட்டிருந்தேன், இல்லை டுட்டோரியல் இல்லாட்டி தமிழ் மிக்சஸ் நான் போடுவேன். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் உங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்குறேன். ப்ளீஸ் ட்ராப் யூர் சஜஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் டிஜே கேவ், ஸ்க்ராட்ச் லேப் டிஜே அகாடமி. அடுத்து நிறைய வீடியோஸ் பாருங்கள். இந்த சேனல் நீங்கள் முதல்ல வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்ற நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். டேக் கேர், பீஸ்.